குலதெய்வம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் பாட்டனார் முப்பாட்டனார்னு போய் வம்சாவளியா நின்ன இடம். என் குழந்தை வந்துருச்சு அப்படின்னு திரும்பி முழிச்சு கண் முழிச்சு பூரிப்பா குலதெய்வம் பார்க்கும். டேய் கருப்பு வந்துட்டது பாரா, உன் பேரை வந்திருக்கான் பாரு. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோ. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். அவங்க டிராவல் தமிழ் சாய்பிசுற மக்களே, தமிழ்லையும் டைட்டிலும் பாட்டு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோயிலுக்கு தான் மக்கள் வந்திருக்கோம். இந்த இடம் சரியாக எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் கோடங்கப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் தான் மக்கள் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த பைபாஸ் ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். கோடங்கப்பட்டி டு தோரணக்கல்பட்டி பைபாஸ், அதாவது சுக்காலியூர் உங்களுக்கு தெரியும், பழைய சுக்காலியூர் சொல்லுவாங்களே, அந்த இடத்துல தான் மக்கள் இந்த கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோவில் இருக்குது. இந்த கோவிலை தான் இன்றைக்கி நம்ம போய் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது, இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படியே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மக்களே, இப்போ தான் நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக வரீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க மக்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா முன்னாடி கேட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு இன்னொரு வழி ஒன்று இருக்குது மக்களே. நம்ம அந்த சைடு போனோம்னா போகலாம். நான் உங்களுக்கு அந்த வழியாக போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸ் பாருங்கள். இதுதான் மக்களே இந்த கோவிலோட காவல் தெய்வம். இது ஒரு கருப்பர் மக்களை, எல்லை கருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கருப்பர். இந்த கருப்பரை வணங்கிட்டு தான் நம்ம மேலே கோயிலுக்குள்ளேயே போகணும். சரி வாங்க கோயிலுக்குள்ளே போவோமா? அந்த வழியை அப்படியே சுற்றி வந்தோம்னா அப்படியே போகலாம் மக்களே. நான் உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் மக்களே. நம்ம அந்த கம்பி வழியெல்லாம் தாண்டிட்டு இன்னொரு வழி ஒன்று இருக்குது மக்களே. அந்த வழியாக நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த கோவிலை நோக்கி தான் மக்களே போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோமா? இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்க சூப்பராக இருக்கும் மக்களே. அதுவும் பைபாஸ் ரோடு கீழே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இருக்க இந்த கோடங்கப்பட்டி மக்களோட குலதெய்வ கோவிலாக இது வணங்கிட்டு வராங்க. இங்கே வந்து அன்ன காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சாமி, அப்புறம் வந்து மதுரை வீரன், மாசி கருப்பன், மாசி பெரியசாமி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 7-21 தெய்வங்களை வணங்கிட்டு வராங்க. சரி வாங்க அப்படியே போய் கோவில் எப்படி இருக்குங்க நம்ம சுற்றி பார்ப்போம். செப்பல் இங்கேயே கழட்டிக்கலாம் மக்களே. இதுக்கு மேலே கோவிலுக்குள்ளே செப்பல் போட்டு போகக்கூடாது. வாங்க கோவில் எப்படி இருக்குங்க சுற்றி பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம்னு. மிக பிரம்மாண்டமான ஆலமரம். சுற்றிக்கு ஒரு ஆலமரத்துக்கு சுற்றியே தான் இந்த கோவிலே அமைஞ்சிருக்கு. இங்கே தான் மக்களே பைபாஸ் ரோடு. அப்படியே நம்ம கீழே வந்தோம்னா இறங்கி வந்தோம்னா அந்த கோவிலுக்குள்ளே உள்ளே வர வழி இருக்குது. இதுதான் மக்களே மாசி பெரியண்ண சுவாமி கோவில். வாங்க கோவிலை போய் சுற்றி பார்ப்போமா எப்படி இருக்குன்னா. சரியான காற்று மக்களே. உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கிளியராக இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நான் எடிட் பண்ணும்போது இருக்கிற நாய்ஸ் எல்லாமே குறைச்சி இந்த காற்றோட சவுண்டே குறைச்சி தரேன். வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம கரெக்டாக போட்டுடலாம் மக்களே. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு குதிரை சிலை ஒன்று இருக்குது. பாருங்க எவ்வளோ பெரிய குதிரை சிலை. சுற்றி ஆலமரம் தான் மக்களே. ஃபுல்லாக எல்லாமே பிரம்மாண்ட மரம் தான். அங்கே ஒரு ஆலமரம், அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. சூப்பரான ஒரு இடத்துக்குள்ள தான், அது ரோட்டை ஒட்டியே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து ஒரு புத்து ஒன்று இருக்குது மக்களே. பாருங்க எவ்வளோ பெரிய புத்துன்னு. இதுதான் மக்களே கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரியண்ண சுவாமி கோவில். நம்ம கரூர் மாவட்டம் கோடங்கப்பட்டியில் இருக்க கோவில் மக்களே. இதே மாதிரி கரூர் வந்து மாவடியான் கோவில் ஒன்று இருக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில். அந்த கோவிலையும் நம்ம போய் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க அப்படியே இங்கே இருக்க
இந்த இடம், இந்த அமைப்பு அப்படிங்கிற எல்லாத்தையும் சுற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போ தான் மக்களே நானும் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். வண்டி நிறைய போயிட்டு இருக்கனால சத்தம் கொஞ்சம் இறைச்சலாகவே கேட்கும். கோவில் இருக்க இடமே சூப்பராக இருக்கலாம் மக்களே. சரி வாங்க, இங்கேங்க என்னென்ன சாமிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? இது ஒரு சாமி சிலையில் விளக்கு மட்டும் போட்டு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. மேலே வந்து ஸ்ரீ மாசி பெரியண்ணன் சுவாமி துணைன்னு எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன சாமின்னு தெரியல மக்களே, எல்லா இதுலையும் அப்படி தான் எழுதியிருப்பாங்கன்னு நான் தெரில. ஒருவேளை இது மாசி பெரியண்ணா கூட இருக்க வாய்ப்புண்டு. சரி வாங்க, அப்படி இங்கே 2-3 சிலை இந்த மாதிரிலாம் விளக்கு பொறுத்து வைக்கிறக்காக இடம் வச்சுருக்காங்க மக்களே. அதெல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து சந்தன கருப்பர் மக்களே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கருப்பு சாமி மக்களே. எங்கள் குலதெய்வ சாமியில் இந்த சந்தன கருப்பரும் ஒரு தெய்வம். இங்கே வந்து மாயவர் இருக்கார், பெருமாள். இங்கே பார்த்தீங்களா, மாயவருக்கு இங்கே வந்து சிலை கிடையாது. இங்கே இருக்க பெருமாளுக்கு சிலை கிடையாது, உருவம் கிடையாது, வெறும் விளக்கா மட்டும்தான் வச்சு வழிபட்டு வராங்க. அதே மாதிரி அங்கே இருக்க அது அப்போ பெரியண்ணா மாசி பெரியண்ணா சுவாமியாக தான் இருக்கும். அங்கேயும் வந்து சிலை கிடையாது மக்கள், அதுவும் ஜஸ்ட்டு விளக்கு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்படியே அந்த சைடு வந்தோம்னா அங்கே ஒரு சாமி இருக்கு மக்கள், அதுவும் என்னென்னு போய் பார்ப்போம். இங்கே வந்து மாரியம்மன் மாரியம்மன். இங்கே இருக்க அம்மனுக்கும் உருவம் இல்லை, உருவமும் இல்லை மக்களே. அந்த வழிபடுறதுக்காக அந்த நடுகள் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த நடுகளும் கிடையாது. விளக்கு மட்டும்தான் வச்சு சாமியாக கும்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி உருவம் இல்லாமல், சிலை இல்லாமல், நடுகள் இல்லாமல் ஒரு வழிபாடுலாம் நம்ம இந்த இடத்துல இருக்குது. இங்கே வந்து மதுரை வீரன் இருக்காரு. மதுரை வீரனுக்கு இங்கே சிலை இருக்குது மக்களே, பட்டமணி சிலை. இருங்க உங்களுக்கு கல் எடுத்து காமிக்கிறேன். நடுகள் வழிபாடு இருக்குது. இந்த மதுரை வீரனும் எங்கள் குலதெய்வத்தில் ஒரு அங்கே தான் மக்களே. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 பந்தி 21 தெய்வம் மக்களே. இது மொத்தமாக சேர்த்து தான் எங்களுக்கு குலதெய்வம். அதில் இருக்க 21 சாமியும் 7 பந்தியில் இருக்க சாமியும் எங்களுக்கு குலதெய்வங்கள் தான். எங்கள் குலதெய்வ கோவிலும் அதுவும் மாசி பெரியண்ணா சுவாமி கோவில் தான். அந்த கோவிலும் கண்டிப்பாக நான் என்னோடய வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அது இன்னும் ஒரு 7-8 மாதத்தில் வந்து திருவிழா வந்துடும் மக்களே. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பெரிய சாமி திருவிழா நாங்கள் சாட்டுவோம். அந்த திருவிழாவை வந்து உங்களுக்கு நான் விளாக்காக போடணும்னு சொல்லிட்டு தான் எங்கள் ஊர் கோவிலை நான் வந்து காட்டாமே வச்சுருக்கேன். சரி வாங்க, உள்ளே நம்ம போய் சாமி போய் பார்ப்போமா? சூப்பராக இருக்குல்ல, பெரிய ஒரு ஸ்டேஜ் மாதிரி ஒரு கோவில் மாதிரி அமைப்பு போட்டிருக்காங்க. கோயில் வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து மணி இருக்குது. காவலுக்கு வந்து இங்கே வந்து கருப்பர் இருக்காரு. மேக்ஸிமம் இந்த கோயில் வந்து உருவ வழிபாடு கிடையாது, ஃபுல்லாகவே இதுதான் மக்களே, விளக்கு தான் வச்சு சாமியாக கும்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்துங்க, பீடத்தின் மேடை மீது பெண்கள் மற்றும் வெளிநபர்கள் யாரும் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த கோவிலில் வந்து பூசாரி மட்டும்தான் மேலே ஏறுவாங்க. இங்கே இருக்க லேடிஸ்க்கு இந்த கோவிலில் போகிறதுக்கு அனுமதி இல்லை. வெளியாட்களுக்கும் இங்கே வந்து அனுமதி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சமுதாய கோவில் மக்களே. இங்கே இருக்க கோடையம்பட்டி ஊரில் இருக்க அந்த சமுதாயத்தை பேரை நான் குறிப்பிட விரும்பலை. அவங்களோட குலதெய்வ கோவில். நீங்கள் தாராளமாக இந்த கோவிலுக்கு வரலாம், வழிபடலாம். ஆனால் மேலே போகக்கூடாதுன்னு அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட கட்டுப்பாடை மதித்து கீழே நின்று நீங்கள் சாமி கும்பிட்டு போகலாம்.
மேலே ஒரு சிலை ஒன்று இருக்கு மக்களே. நானும் மேலே ஏறலை. இங்கேருந்து உங்களுக்கு அந்த கோயிலை நான் காமிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி தான் மக்களே நான் சொல்லலை, எங்கள் குலதெய்வ கோயிலும் அங்கே இருக்க பெரியசாமி கோயிலில் வந்து இங்கேனாச்சு பெண்கள் வந்து உள்ளே வரலாம், அதாவது இந்த கோயிலுக்குள்ளே உள்ளே வரலாம். ஆனால் எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து பெண்களுக்கு அங்கே வந்து அனுமதியே கிடையாது மக்களே. பெண்கள் இன்ன வரைக்கும் பெண்கள் யாருமே அந்த கோயிலுக்கு உள்ளே வந்ததே கிடையாது. அந்த கோயிலோட எல்லைக்குள்ளே எல்லைப்பகுதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த கூட இன்ன வரைக்கும் பெண்கள் யாருமே வரமாட்டாங்க. வெறும் ஆண்கள் மட்டுமே அந்த திருவிழாவில் கலந்துப்போம். பெண்கள் எல்லாமே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல இருப்பாங்க மக்களே. ஆண்கள் மட்டுமே அந்த திருவிழாவில் இருந்து சாமி கும்பிட்டு திருவிழாவை நடத்துவோம். அந்த திருவிழா இன்னும் சூப்பராக இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய திருவிழானே வச்சுக்கோங்களேன். ஒரு 5 ஊர் 6 ஊர் சேர்ந்து அந்த பங்காளிங்களாம் சேர்ந்து திருவிழா நடத்தும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் மக்களே நம்ம வீடியோவில். சீக்கிரம் வீடியோ வரும் பாருங்கள். பசங்களாம் அங்கே கிரிக்கெட் விளாண்டுருக்காங்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஸோ உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்த தேடி வந்திருக்கேன். நிறைய தடவை அந்த சைடு கிராஸ் ஆகி போயிருக்கேன் மக்களே. இந்த கோவிலை பார்ப்பேன், கேட் மூடியே இருக்கும். சரி உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பேன். அப்புறம் கோவில் கிட்ட வந்து பார்த்தோம்னா தான் தெரிஞ்சு இன்னொரு பக்கம் வழி ஒன்று இருக்குன்னு. அந்த வழியில் தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்கள் குலதெய்வ கோயிலும் நம்மளோட சேனலில் வீடியோவை பதிவு செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வ கோயிலோட பேர் அட்ரஸ் நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்கள் கோவிலையும் நம்மளோட சேனலில் வந்து வீடியோவை பதிவு செஞ்சு போடுவோம் மக்களே. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிந்தளவு இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்குது, கோவில்லாம் என்ன இருக்குது, என்னென்ன சாமிகள் இருக்குங்கிறத நான் தெளிவாக உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராமப்புற தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள் நம்ம சேனலில் வந்து வீடியோ ரெகுலராக வரும். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள். இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன். அதில் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து லிங்க்கில் வந்து உங்களுக்கு கொடுக்குற மக்களே, அதையும் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிராவல் தமிழன் சாய்.